அங்க அவர்கள் தங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மீட்ல போட்டு வச்சுக்குவோம். நம்முடைய கடவுள் நல்லவர். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது முதல் வகுப்பு. எனக்கு அந்த அளவுக்கு பிராக்டிஸ் கிடையாது. ஆனால என்னிடத்துல ஏதாவது குறை இருந்தா தயவுசெய்து எனக்கு தனியா சொல்லுங்க. நிறைய இருந்தா குரூப்ல போட்டு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மாத்திரமே என்னை வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமே. இன்னைக்கு நாம பாக்குறது எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு டைப்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் அந்த தலைப்புல நாம பார்க்க போறது காணிக்கை குறித்து நாம பார்க்க போறோம். காணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம காணிக்கை நம்ம கேஷுவலாவே நம்ம ஆலயத்துக்கு போறோம், காணிக்கை போடுறோம். அந்த காணிக்கை எதுக்கு செலவு பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்க அறிக்கை கொடுத்தாதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. அநேக சபைகள்ல அதை என்ன செலவு பண்றாங்கன்னு கூட சொல்றது கிடையாது. ஆனால் நாம என்ன பண்றோம், நாமளும் ஆலயத்துக்கு போறோம், நாமளும் காணிக்கையை கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அல்ல காணிக்கையோட அளவு நம்மளுடைய இருப்பு தகுந்த மாதிரி மாசத்துக்கு ஆரம்பத்துல வந்து அதிகமா போடுவோம், கம்மி மாச கடைசி ஆகும்போது கம்மியா போடுவோம். அது வருத்தத்தோட தான் போடுவோம். ஆனால் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுப்பதை நம்ம திரும்ப அவருக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆமா தானே சிஸ்டர்? நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர். இது வந்து வழக்கமா நமக்குள்ள இருக்கிறது. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்ன, மெயின்லைன் சர்ச்சஸ்ல அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க, எங்களுடைய ஆலயத்துல நாங்க சிஎஸ்ஐ சபையை சேர்ந்திருக்கனால எங்களுடைய ஆலயத்துல சொல்லுவாங்க, உங்களுடைய கரத்துல இருந்து வாங்கி உங்களுக்கே நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் வந்து வானத்தின் பொக்கிஷ சாலையை வைத்திருக்கிறார் இல்லையா? அப்படி பொக்கிஷ சாலையை வைத்திருக்கிறவர்கிட்ட நாம வந்து அவர்கிட்ட வந்து நாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கறதே கிடையாது. அவர் எதுவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் என்ன நாம செய்யறோம் அப்படின்னும் போது, நாம அவர்கிட்ட நாம அந்த காணிக்கை கொடுக்கும் போது நாம என்ன செய்யறோம், அதோடைய காரியம் என்ன, அதனுடைய அந்த எதுக்காக நம்ம காணிக்க கொடுக்கிறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. காணிக்க கேக்குறாங்க, ஆலயத்தின் செலவுக்கு நாம கொடுக்கிறோம், அந்த காசை வச்சு ஆலயத்துக்கான வரும்படி எதை செலவு இருந்தா பண்றாங்க, அதோடதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அந்த காணிக்கை முக்கியத்துவம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல. காணிக்க கொடுப்பது நம்முடைய கடமை அப்படின்னு இல்ல, பொறுப்புன்னு இல்ல, அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்றது இருக்கு. காணிக்க வந்து ஒவ்வொருவரும் செலுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போலாம் சிஸ்டர். இப்போ நாம பைபிள் படி காணிக்க எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்பம் முதலே காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்தப்பட்டு இருக்கு. காணிக்க வந்து வெறும் சடங்கு கிடையாது, அது ஆராதனையோட ஒரு வடிவம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லையா? நம்ம பாடுறோம், துதிக்கிறோம், துதிபலிகள் நிறைய ஏறெடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு காரியம் இருந்தாலும் இந்த காணிக்கை என்பது ஆராதனையின் ஒரு பங்கு. அதுவும் ஒரு வடிவம். இந்த காணிக்கையை நாம் கடவுளிட அர்ப்பணிக்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம அன்பை, அவர் மேல நம்ம வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துகிறது. எப்படி ஆகிலும் நான் அன்பை வெளிப்படுத்துறது. அதே போல அவருக்கு நாம் ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும். இப்ப நாம பார்க்கிறோம், நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம உறவுகள் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பர்த்டேன்னு நம்ம கிஃப்ட் பண்றோம் இல்லையா? அது வேற. ஆனா சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுவோம். நிறைய காரியங்கள் அவங்களுக்கு நம்ம எதை ஒண்ணு செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், எது ஒண்ணு வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அன்பு இருக்கு. உலக பிரகாரமாக மக்களிடத்துல காணப்படுகிற அன்பு, இதை காட்டிலும் மேலான அன்பு கடவுள் இடத்துல காணிக்கை படைக்கிறது. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறவர் கிடையாது. நம்ம கிட்ட வாங்குற பொருள்ல இன்னொன்னு எனக்கு வேணும்னு கேட்கிறவர் கிடையாது. அவர் தான் நம்ம கிட்ட கொடுக்கிறார். நாம தான் அவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், அவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறோம். நம்ம எப்படி அர்ப்பணிப்போடு அவரிடம் நாம இருக்கிறோம் அப்படின்றத இந்த பகுதி ஆஃபரிங் அப்படின்றது வந்து காணிக்க கொடுக்கறது முக்கியமே கிடையாது. நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்துல படைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கிறது தான் காணிக்கை. காணிக்கை இன்னும் நிறைய ஆழமான கருத்துக்கள் பின்வரும் இதுல இருக்கு, நமக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர். கடவுள் நாம கொடுக்கிற காணிக்கையை எதிர்பார்க்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நாம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா காணிக்கை நம்ம கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு மனநிறைவு ஏற்படுது. அதுவும் நமக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம கையில ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்லையும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம காணிக்கையை போடும்போது அந்த இடத்துல அப்பா ஆண்டவருக்கு என்னால் இவ்வளவாவது கொடுக்க முடிஞ்சதே அப்படின்ற ஒரு நிறைவு காணப்படுகிறது. அது எவ்வளவு முக்கியம் இல்லையா? இவ்வளவுக்கும் ஆண்டவருக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம கிட்ட இவ்வளவு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கிறவங்க கிடையாது. இப்ப நம்ம இன்னொரு இடத்துல பாக்குறோம் அப்படின்னா, காணிக்கை இன்னும் வேறு சிலருக்கு ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளது உண்டு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலக மக்கள் காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். உலக மக்களுக்கிடையே காணிக்கைகளை கொடுக்கிறோம். நம்ம கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை நம்ம பார்க்கிறோம். உலக மக்களும் ஒருவருக்கு ஒருவர் காணிக்கைகளை கொடுத்துக் கொள்கிறார்கள். எப்படி கொடுத்துக் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து அவர்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல கருணையான ஒரு தயவு பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உயர் பதவியில இருக்கவங்க மக்கள் வந்து உயர் பதவியில இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, உலக மக்கள் ராஜாக்களுக்கு கொண்டு போய் காணிக்கைகளை கொடுக்கிறவங்களா இருக்காங்க. அதே போல ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை போரிட்டு மேற்கொள்ளும் போது அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போன ராஜாக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. அந்த கப்பம் கட்டுறது இல்லாம அதிகமான பகுதி பணம் சொல்லுவாங்க, அது அதிகமான காணிக்கைகளை கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க கண்கள் இருந்து தயை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இது உலக மக்களுக்குரிய காரியம். நாம பைபிள்ல பார்க்கிறோம், ராஜாக்களுக்கு மக்கள், நாட்டு மந்திரிகள், நட்பு நாடுகள் அனைவரும் காணிக்கை செலுத்துவாங்க. ஒரு ராஜா பக்கத்து நட்பு நாடு இருக்கு அப்படின்னா இந்த ராஜா கிட்ட வந்து பார்க்க வரும்போது காணிக்கையோட தான் வருவாங்க. நாம ஒருத்தரை பார்க்கும்போது கிஃப்டோட போவோம் இல்லையா? அது போல அவங்க காணிக்கையோட வருவாங்க. அதுவும் விலையுயர்ந்த காணிக்கைகள்லாம் கொண்டு வருவாங்க. பட்டு, பீதாம்பரம், நவரத்தனங்கள், இதெல்லாம் அவங்க நாடுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ விலையுயர்ந்த பொருட்கள், இந்த பிசின் எல்லாம் சொல்லுவாங்க, கந்தவர்க்க பிசின் எல்லாம், இதெல்லாம் கொண்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா அவர்களை மகிழ்விப்பதற்காக இப்படியாக கொண்டு வருவாங்க. இது எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 ராஜாக்கள் 16:8 நாம பார்க்கிறோம். அதே போல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதே மேற்கொண்ட நாட்டை சண்டையிட்டு மேற்கொண்ட ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கப்பம் கட்டுறவங்க, பகுதி பணம் கட்டுகிறவர்களாக நிறைய ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, காணிக்கையை கொண்டு போவாங்க. பகுதி பணத்தோடு, பகுதி பணம் அல்லாமல் காணிக்கைகளை கொண்டு போவாங்க. இது யார் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 16:8 அதுல வந்து ஆகாஷ் ராஜா அசிரிய ராஜாவுக்கு கொடுக்கிறார். மோவாபியர் வந்து தாவீதுக்கு காணிக்கை அனுப்புறாங்க. 1 நாளாகவும் 18:2 சீரியர்கள் தாவீதை சேவித்து காணிக்கை செலுத்தினார்கள் என்று 1 நாளாகவும் 18:6 நம்ம பார்க்கிறோம். யூதா புத்திரர் கூட யோசபாத் ராஜாவுக்கு காணிக்கை அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமும் 17:5 அதே போல பெலிஸ்தர்ல சிலர் யோசபாத் ராஜாவுக்கு பகுதி பணத்தோடு காணிக்கைகளும் சேர்த்து அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளாகமும் 17:11 நாம பார்க்கிறோம். அம்மோனியர் என்ன பண்றாங்க, உசியா ராஜாவுக்கு அனுப்புறாங்க. இப்படியாக ராஜாக்கள் காணிக்கைகளை அனுப்பி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு அடிப்பணிந்து இருக்கிறோம் நாங்க அப்படின்றத அவங்களை மகிழ்விக்கிறதுக்காக, அவங்களுடைய கண்கள்ல இருந்து தயவை பெறுவதற்காக இப்படியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே போல உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு கீழ்மட்டத்துல உள்ள மக்கள் வந்து எப்படி வந்து காணிக்கை அனுப்புறாங்கன்றத நம்ம எந்த இடத்துல பார்க்கிறோம், ஆதியாகமம்ல 43 11-26 பார்த்தோம்னா நமக்கு தெரியும். யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக தான் யோசேப்பை அவங்களுடைய சகோதரர்கள் பார்த்தாங்க இல்லையா? சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க யோசேப்பு கிட்ட போய் அவங்க கிட்ட வந்து பொருள் வாங்கினதை நம்ம பார்க்கிறோம். செகண்ட் டைம் அவர் ரொம்ப யோசேப்பு கடினமா நடந்து கொண்ட பிறகு யாக்கோபு என்ன சொல்றாரு, 43:11 நீங்க போய் காணிக்கை எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றத பார்க்கிறோம். இப்போ இந்த காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு போய்
அவர் யோசேப்புக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது, அவங்க சகோதரர்களுக்கு யோசேப்பு நாம தூக்கி வித்து வித்து போட்ட அந்த யோசேப்பு தான் இன்னைக்கு அதிபதியா இருக்கிறான்றத அவங்க வளர்ந்துட்டோம், தெரியல. அப்போ அவனுடைய கண்களை, யோசேப்புடைய கண்கள், அவருடைய கண்கள் தயை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க, போய் காணிக்கைகளை கொடுக்கிறாங்க. இப்படியாக உலக மக்கள் காணிக்கைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கட்டாயப்படுத்தியோ இப்படியாக கூட காணிக்கை வாங்கினது உண்டு. கட்டாயம் தரணும், ஸ்ட்ரிக்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்காங்கல்ல, ராஜாக்களுக்கு கீழே சேனாதிபதி, இந்த மாதிரி இந்த மந்திரிகள் இவங்களா இருக்காங்கல்ல, ராஜாக்கு காணிக்கை கொண்டு போ, அப்பதான் அவருக்கு உங்க மேல என்ன வரும், ஒரு கன்சர்ன் கிடைக்கும். சோ நீங்க அங்க காணிக்கை எடுத்துட்டு போங்க, பணம் எடுத்துட்டு போங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைய நாட்கள்ல கூட அதெல்லாம் கிடைக்குது. இப்ப ஒரு பெரிய அதிகாரியை நாம போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா போனா கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் சும்மா போய் வெறும் கையில போய் பார்க்காத, அவருக்கு ஏதாவது எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு இதுதான் பிடிக்கும், இதை வாங்கிட்டு போ, அவருக்கு அது பிடிக்கும், அங்க போய் வாங்கிட்டு போ, அந்த இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்க கண்கள்ல தயை கிடைக்கிறதுக்காக. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காணிக்கை கட்டாயப்படுத்தி வாங்குவதும் நாம பார்க்கிறோம். அதே போல அவங்க நம்ம மேல ஒரு கோபம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அந்த கோபத்தை தனிய வைப்பதற்காக, தாஜா பண்றதுக்காக கூட சொல்லலாம். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போய் காணிக்கை கொண்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. அன்றைய நாட்கள்ல இருந்து இன்றைய நாட்கள் வரலும் இதெல்லாம் நமக்கு பழக்கமா இருக்கு. ஆனால் கடவுள் யார்கிட்டயுமே கட்டாயப்படுத்தி வாங்குறவர் அல்ல. கடவுள் யார்கிட்டயுமே கட்டாயப்படுத்தி வாங்குறவர் இல்லை. யாத்ராகமும் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 25:2 இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல், மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாங்க. அப்போ மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்முடைய கடவுள் ரொம்ப நல்லவர் இல்லையா, நம்ம அடிக்கடி அதை சொல்லுகிறோம். நம் கடவுள் மிகவும் நல்லவர், நம்மை வருத்தி கேட்கிறவர் கிடையவே கிடையாது. மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல கேட்கிறார். ஏன்னா அவரிடத்துல பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை வைத்திருக்கிறார். நம்ம பார்த்தோம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ பிற ஜனத்தார் அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அவருடைய ஸ்லைட் ஓகேவா இல்ல previous slide is okay, இது ஓகே சிஸ்டர். ஓகே. அப்போ அந்த பொக்கிஷ சாலையை வைத்திருக்கிறவருக்கு அவருக்கு காசு, நம்ம கிட்ட இருக்க காசு தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்க பணமோ பொண்ணோ வைரமோ நகையோ எப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்ம வச்சிருந்தாலும் அது அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை எல்லாம் நம்முடைய இருதயம் மாத்திரமே. அந்த இருதயத்தில் அவருடைய நினைவுகள் இருக்கா, அந்த இருதயத்தில் அவரோடு கூட நெருங்கி உறவாடுகிறோமா, நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோமா, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அவருக்குள்ள இருக்கா, இதுதான் அவர் ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு கொடுக்கறதுல இருந்து ஒரு பகுதியை அவருக்கு திருப்பி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். எதுக்காக, அவர் மேல நாம நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையா, அதை உறுதிப்படுத்துறதுக்காக. நாம் திரும்ப சொல்றோம், அவருடைய கரத்துல இருந்து வாங்கி அவருக்கே கொடுக்கிறோம் இல்லையா. அப்போ அதே போலதான் ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு நாம அர்ப்பணிக்கிறோமோ, அதுக்காக நிறைய காசு கொடுத்தா நிறைய அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு தெரியும், ஏற்கனவே ஏழை விதவையின் காணிக்கை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது நமக்கு ஞாபகம் வரும். அவர் நாம மனமும் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குறோம்னு ஆண்டவருக்கு தெரியும், பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. நிறைய பேரை பார்த்திருக்கேன், எங்க வீட்லயே சில நேரங்கள் ஆரம்பத்துல எல்லாம் செய்வாங்க. பாக்கெட்ல இருந்து காசு எடுப்பாங்க, காசு எடுத்து அதுல நிறைய இருக்கும், 500 ரூபா இருக்கும், 100 ரூபாய் இருக்கும், 50 ரூபா இருக்கும், அதுல 20 ரூபாய் எடுத்து போடுவாங்க.
நான் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பேன். இப்ப அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிறது இல்ல. ஆனா அப்ப அந்த அப்பெல்லாம் ஆரம்பத்துல அப்படி செய்வாங்க. உதாரத்துவமான காணிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அது என்ன, நம்ம இப்படி பிச்சு பிச்சு கொடுக்கறதுக்கு அவர் யாரு? அவர்கிட்ட நாம அவர் கையில இருந்து நாம வாங்குறோம். நம்ம கையில இருந்து வாங்குற நிலையில அவர் இல்லவே இல்லை. இந்த மாதிரி செய்யும் போது ஆண்டவரை நாம எப்படி வச்சிருக்கிறோன்றது நம்ம மனசாட்சிக்கே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சிஸ்டர். இப்போ நம்ம வேதாகமத்துல இருந்து நாம பார்க்க போறோம் நம்மளுடைய முற்பிதாக்கள் காணிக்கைகளை எப்படி படைச்சாங்கன்னு சொல்லிட்டு. முதல் வேதாகமத்துல திருமறையில முதல்ல காணிக்கை படைச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபேல், காயின் ஆபேலுடைய காணிக்கை தான் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இதை குறிச்சு நிறைய பேசியிருக்காங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. இருந்தாலும் காணிக்கை என்று வருகிற நிலையில இந்த பகுதியை நான் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கேன். இதை அழகா டெப்தா இன்னும் நிறைய பேச வேண்டிய காரியங்கள். ஆனா என்னன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4ஆம் வசனத்துல ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகள் சிலவற்றை கொழுமையான பகுதிகளை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை நாம் பார்ப்போம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா காயின் ஆபேல் காணிக்கை அவங்கவுங்க என்ன செய்யறாங்களோ, காயின் நிலத்தை பயிரிடுகிறவராய் இருக்கிறார், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவராய் இருக்கிறார். அவர்களுடைய என்ன தொழில் செய்யறாங்களோ அதுல இருந்து ஒரு பகுதியை கொண்டு வராங்க. இது நேச்சர், நாம எல்லாமே அப்படிதான் பண்ணுவோம். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த அதை காணிக்கையா கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வையில, மனுஷ பார்வையில பார்க்கும்போது இது தவறு என்று நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருள் எதுவுமே இல்லை. அதான் சொல்றாரு, வசனம் சொல்லுது, நாம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 16:7 சொல்லுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எல்லாத்தையுமே அவங்கவுங்க முகத்தை தான் பார்ப்பாங்க. அவங்க நல்லா சிரிச்சு பேசினா, ஆஹா எவ்வளவு நல்லவங்க இல்லையா, அவங்கள போல ஒரு நல்லவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதா புகழ்ந்து சொல்லுவோம். ஆனா அவர்கள் பின்னாடி போய் நமக்கு வேட்டு வைப்பாங்க மனுஷங்க. நாமளும் அப்படி அந்த ஒரு கேட்டகரியில இருந்தா நமக்கு இன்னைக்கு ஆண்டரை தேடி வந்தனால இன்னைக்கு நாம நல்லவங்க போல இருக்கோம், நல்லவங்க போல இருக்கோம். நாம இன்னும் விட்டோம்னா, ஆண்டரை தேடாம இருந்தாலும் நம்முடைய மாம்சம் தன்னை போல வேலையை காட்டும். அப்போ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரா, அவருடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்தவரா இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது காயின் ஆபேல் 2 பேருடைய காணிக்கைகளையும் அங்கே வைக்கப்படுகிறது. இவருடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் வெளியரங்கமாக நமக்கு சொல்லவில்லை. இதே மனுஷனா இருந்திருந்தா நம்ம என்னென்ன பண்ணிருப்போம், அவன் அந்த அர்த்தத்துல இப்படி வச்சான், இந்த அர்த்தத்துல இத, அதனாலதான் இவன் இப்படி வச்சான், அதனாலதான் இப்படி பண்ணான், அதனாலதான் இங்க எடுக்கப்பட்டது, அதனாலதான் இங்க நம்ம நிறைய பேசுறோம். அதை குறிச்சு நிறைய பேர் பேசியிருக்காங்க. நாம் அவர்களுடைய நிலையில இருந்து நாம பார்க்கிறோம், நம் மனுஷங்களாக இருந்து பார்த்து இதை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பேசுறோம். ஆண்டவர் இருதயத்தை பார்த்து இருதயத்தின் நினைவுகளை அறிந்தவர். அதை இவர்கள் இப்படி பண்ணாங்க, அதனாலதான் நான் இதை ஏத்துக்கல, இவங்க இப்படி பண்ணா அதனாலதான் நான் இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்களுடைய காரியங்களை வெளிப்படல. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, நம்மளுடைய பாவங்களை மூடி மறைக்கிறவர், அவர் தூக்கி போட்டுறாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்ம பாவங்களை அகற்றாரு. இதே ஒரு மனுஷன் நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற இடத்துல போய் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னை இப்படி எல்லாம் பண்ணாங்க, ஆனா நான் என்ன பண்ணேன், அப்புறமேட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, வேற வழி இல்லை, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க மன்னிச்சதை பெருமையாக 4 பேரிடம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நினைச்சு பாருங்க, அவரோட நம்ம பாவங்களை திரும்பி அவர் நம்ம பார்த்திருந்தா நம்மளோட நிலைமை என்ன இருக்கும் பாருங்களேன். இதுல எவ்வளவு அழகா நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இருவருடைய ஒருத்தருடைய காணிக்கையை அவர் எடுத்துட்டாரு. ஆனா என்ன நடந்தது,
இந்த இடத்துல இன்னொருத்தருடைய அவர் எதற்காக இதை புறக்கணித்தார் என்பதை அவர் வெளியரங்கமாக்கவில்லை. அவருக்கு தெரியும் அது என்ன என்று. வெளியரங்கம் மத்த இடத்துல கூட, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கூட எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேலுடைய காணிக்கை எடுக்கப்பட்டதுன்னு அவ்வளவுதான் சொல்லிருக்கு. காணிக்கையுடைய காயினுடைய இப்படி இருக்கு, அவனோட குணம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால நான் அவனை விட்டு வெறுத்துட்டேன், நான் இதை எடுத்துட்டேன், எதுவுமே அவர் சொல்லல. இதுக்காக தான் நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், நம்முடைய கடவுள் நல்லவர், மிகவும் நல்லவர், அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. இதோ இந்த நேரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய காணிக்கை கடவுள் மேல 2 பேருமே அன்பு வச்சாங்க. அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல காயின் தான் முதல்ல காணிக்கை எடுத்துட்டு வர்றாரு. காயின் சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. நம்ம அது முதற் பலனா அவர் வைத்தாரா, இல்ல அதுல இருந்ததுல நல்ல செழுமையானது கொழுமையானது கொண்டு போய் வைத்தாங்களா நமக்கு தெரியாது. காணிக்கையை கொண்டு வந்து வைத்தார். அவருக்கு ஏதாவது படைக்க வேண்டும், அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும், நம்மளுடைய அன்பை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், அவர் மேல நம்ம பற்று வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர் மேல பற்று வைத்திருக்கிறோம், அவர் நம்ம மேல பற்று வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு அவர் மேல வச்சிருக்கிறோம், அவர் நம்ம மேல எந்த அளவுக்கு வச்சிருக்கிறார் என்பதை நம்மளுடைய காணிக்கையை அக்செப்ட் பண்றதுதான் நமக்கு தெரியுது. நம்முடைய காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா இல்ல புறம்பே தள்ளுகிறாரா என்பது அந்த இடத்துலதான் தெரியும். இல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாள்ல கூட நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனையில நல்ல வழியில சம்பாதிக்கிறது, தீய வழியில சம்பாதிக்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் ஒர்க் வந்து எப்படின்னா, ஜாப்னா எப்படி இருக்குன்னா, ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு வேலையா தான் இருக்கு. வேற வழியில நம்ம செய்ய வேண்டியதான் இருக்கு. எத்தனை கிறிஸ்டியன்ஸ் டாஸ்மாக் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எத்தனை கிறிஸ்டியன்ஸ் சினிஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தவறா சரியா என்று பேச நான் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு போற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஆனா சொல்றேன், ஆனா அந்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அவங்களுக்கு காணிக்கை போடுறாங்கல்ல, ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதை நாம் விமர்சிக்க தேவையில்லை. அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள கனெக்ஷன். ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம், அது அவர்களுக்குள்ள ஒரு காரியம். இங்க பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் இது இந்த கல்டிவேஷன்ல, நிலத்தை பயிரிடுறதுல எந்த இடத்துலயும் வந்து தவறு செய்ய ஒரு காரியம் இல்லை. தவறான ஒரு வகையில அவங்க காய் விளைவிச்சாங்க, அடுத்து நிலத்துல விதைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அந்த இடத்துல எந்த இடத்துலயும் ஒரு குற்றமான ஒரு வியாபாரம் செய்ததா இல்ல. ஆனாலும் அந்த இடத்துல காயினுடைய காணிக்கை வந்து புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல வந்து அந்த கடவுளுக்கு உகந்த காணிக்கைகளை நாம படைக்கிறோமா அப்படின்றது நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. நாம் கொடுக்கிற காணிக்கையில ஆண்டவர் மகிழ்கிறாரா? அப்ப ஆண்டவருக்கு நம்ம செய்யற வேலை நிமித்தமாக கொடுக்கிற காணிக்கை அவருக்கு பிரியமில்லை என்றால் அந்த அப்போ நாம அவருக்கு பிரியமான வேலையை நம்ம செய்வோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. காயினுடைய அர்ப்பணிப்பு ஆபேலுடைய அர்ப்பணிப்பு 2 அந்த இடத்துல இருந்தாலும் காயினுடைய அர்ப்பணிப்புல அவர் மகிழவில்லை. ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆபேலுடைய அர்ப்பணிப்புல மகிழ்ந்திருக்கார், அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் அது! ஏன்னு நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர், நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். காயின் ஆபேல் 2 பேருடைய காணிக்கைகளை ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நம்ம பார்க்கும்போது சில டீப்பா யோசனை பண்ணும்போது எனக்கு தோணினதை நான் இங்க பதிவிட்டு இருக்கேன். காயின் ஆபேல் இருவருடைய பெற்றோர் ஒருவரே இல்லையா? அந்த பெற்றோர் கடவுளுடைய மாட்சி அவர்களுக்கு பகிர்ந்தளித்திருப்பார்கள். நாம இன்னைக்கு ஏதேன்ல இருந்தோம், ஏதேன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியம் நான் பண்ணிட்டேன், இது நிமித்தமாக ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எப்படி எல்லாம் பேசினார், எங்களோட சர்பத்தை சபித்தார், எனக்கு வந்து இந்த காரியம் வந்தது,
அதே போல ஆதாமுக்கும் சில காரியங்கள் சொன்னாரு. இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்திரீயின் வித்து என்ன பண்ண போகுது, சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்னு சொல்லியிருக்காருன்னு அவங்க பகிர்ந்து இருக்க கூடும். கண்டிப்பா அப்படி பகிர்ந்தனாலதான் அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியுது. அந்த அம்மா அப்பா ஆதாமும் ஏவாளும் காயின் ஆபேல் இடத்துல கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லவில்லை என்றால் பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? முதலாக நான் கருவு தரித்திருக்கும் போது உனக்கு டெலிவரி பார்த்ததே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக தங்களுடைய பிள்ளைகளிடத்துல ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படித்தானே பண்றாங்க. சின்ன வயசு முதல்ல பைபிள்ல இருக்க பேரபிள்ஸ் சொல்லி அதோடைய கருத்து மாறல் சொல்லி குழந்தையில இருந்துச்சு சண்டே கிளாஸ் மாதிரியே எங்க வீட்டுல எல்லாம் எடுப்பாங்க, எங்கெல்லாம் உட்கார வச்சு. அப்போ அந்த மாதிரி தெய்வ பக்திக்குள்ளார அவங்க பிள்ளைகளை வளர்க்கறது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. நம்ம நிறைய கிளாஸ்ல அவர் சொல்லியிருக்காரு, எஜுகேஷன், கிறிஸ்டின் எஜுகேஷன்ல நிறைய சொல்லியிருக்காரு. எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நிறைய காரியங்கள் அதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரலையேன்ற ஒரு ஏக்கம் எனக்கெல்லாம் வந்தது உண்டு அந்த லெசனை கேட்கும் போது. அப்போ இந்த பெற்றோர்கள், ஆதி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மாட்சி, அவர் என்ன செய்யறத, நாங்க செய்த பாவம், எங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நாங்கள் விழுந்து போனோம், எங்களை மீட்டெடுத்தவர் யாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்கல்ல. எங்களுக்கு அவர் தாமே அடிக்கப்பட்டு எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்காங்க, வஸ்திரத்தை கொடுத்தார். எங்களுக்கு ஒரு மிருகத்தை கொன்று அந்த வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்த தோளுடைய, இந்த தோளுடைய அவர் கொடுத்ததுதான் என்று எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் கேட்டவங்களுடைய ரெண்டு பேருடைய மனநிலை நம்ம பார்க்கிறோம். கடவுளோடு கூட ஒன்றி அவரோடு கூட இணைந்து பயணித்திருக்கிறார், அதை விசுவாசித்திருக்கிறார். அப்படியே அழகா அவரை ஆண்டவரோடு கூட இணைந்து பேசி அவரோடு உறவாடி அவருடைய உள்ளத்துல இருக்கிறது என்ன என்பதை அழகாய் புரிந்து கொண்டிருக்கிறார். யோவான்ல பார்க்கிறோம். யோவான்ல என்ன வசனம் எனக்கு தெரியல, யோவான்ல அழகா சொல்லுவார். யோவான் அவரோட அதிகாரத்துல சொல்லுவாரு, எந்த இடத்துலயும் அந்த சுவிசேஷத்துல அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. யோவான் கர்த்தருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தவராக அவருக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனால அங்க இருந்து போனாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ சுவிசேஷத்தை சுவிசேஷமா எழுதாமல் அவருடைய உள்ளத்தை அறிந்து அவருடைய நினைவுகளை அறிந்து அவர் எவ்வளவு அழகாக யோவான் அங்கே வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்களேன். யோவான் ஆண்டவருக்கு பிடித்த சிஷ்யன் இல்லையா, அவரோட நெருங்கி உறவாடுகிற சிஷ்யன் இல்லையா. அப்போ ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஆபிரகாம்ல கூட பாக்குறோம், ஆபிரகாம் கிட்ட கூட என்னுடைய தாசனுக்கு நான் வெளிப்படுத்தாம இருப்பேனோ அப்படின்றாரு. லோத்தையோ சோதாம் குமாராவை அழிக்க போறதுக்கு முன்னாடி அழகா அவருக்கு அங்க சொல்லி தரதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு என்ன பிடிக்கும்ன்றத கூட அவர் சொல்லி தருவார்ல. அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நெருங்கிய உறவு நம்ம கடவுளோடு கூட நம்ம இருக்கிறோமா? அன்றைய நாட்கள்ல பைபிள் கிடையாது, எந்த யூடியூபும் கிடையாது, எந்த பிரசங்கியாரும் கிடையாது. பெற்ற தாய் தகப்பன் சொன்னது மாத்திரம்தான் அவங்களுக்கு. அதை புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்து ஆபேல் கடவுளுடைய பிரசனத்துக்குள்ள வளர்றதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், மனுக்குலத்தின் பாவத்தை மீட்பதற்காக எப்படி உங்க அம்மா அப்பா தோளுடைய செஞ்சு அது போல மனுக்குலத்தின் பாவத்தை மீட்பதற்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், பலியாகி மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறேன் என்பதை அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஆபேலுக்கு சொல்லி இருக்கார். அதனால்தான் ஆபேல் அழகா ஒரு ஆட்டுக்குட்டிய கொண்டு போய் அங்க பலி கொடுக்கிறார். விசுவாசம். அதனால்தான் எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால் ஆபேல் என்ன பண்ணிருக்கிறார், ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்.
அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு தெரியும், ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்கு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்றத தெரிஞ்சிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது. ஸ்ரீயின் வித்து அவர்தான் என்று விசுவாசித்தார். ஸ்ரீயின் வித்தாக வந்து மனுக்குலத்தை மீட்க போகிறார் என்பதை விசுவாசித்தார். ஆகினால்தான் ஆட்டுக்குட்டியாக அவர் வரப்போகிறார், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் வரப்போகிறார் என்பதை விசுவாசித்திருப்பார். அதாவது ஆட்டுக்குட்டியை அவர் பலி கொடுக்கும் போது அங்கே அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவருக்கு உகந்த நெக்ஸ்ட் பேஜ் ப்ளீஸ் சிஸ்டர். முடிஞ்சிச்சா? ஓகே. நாம அவருடைய காணிக்கையின், அவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை எப்படி இருக்க போகிறது என்பதை நாம யோசிக்கணும். அதே போல காயினோட பலியில ஒரு நிர்விசாரம் இருந்திருக்கலாம் இல்லையா? நாம யோசிக்கலாம், காயினோட பலியில ஒரு நிர்விசாரம் இருந்திருக்கலாம். தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 2:11 சொல்லுகிறது, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை என்று. இடத்துல பட்சபாதம் கிடையாது. அப்போ ஏன் 2 பேர்ல ஏன் ஒருத்தருடைய காணிக்கை எடுத்து ஒருத்தருடைய காணிக்கை அவர் விட்டு விடுகிறார் என்பதை பார்க்கிறோம். அவரு காயின் என்ன பண்ணல, அவர் அடிச்சு அவரை வந்து நிர்மூலமாக்கல, காணிக்கையை மட்டும்தான் அவர் அக்செப்ட் பண்ணல. அப்ப காயின் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்ச காணிக்கை என்ன கேட்டிருக்கணும்ல. அவங்களுடைய காணிக்கை எடுத்துட்டீங்க, ஓகே ரொம்ப சந்தோஷம், ஆனா என்னுடைய காணிக்கை ஏன் நீங்க எடுக்கல? நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கணும்ல. இல்லையே, காயினோட பலியில ஒரு நிர்விசாரம் இருந்திருக்கலாம். காயின் காணிக்கை செலுத்த நினைத்தவரை உகந்த காணிக்கை குறித்து யோசிக்காம இருந்திருக்கலாம். அவருக்கு உகந்த காணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டிருக்கலாம். அப்பெல்லாம் இன்னைக்கு வந்து நாம வந்து அவர் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறோம். அங்கே அவர் எப்படியா மனுக்குலத்தோடு உறவாடினார் என்பதை நம்ம ஆதியாகமத்துல நல்லாவே தெரியும். அப்ப அழகா அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அதே போல எபிரேயர் 11:4 சொல்லுகிறது, ஆபேலுடைய விசுவாசம் அந்த இடத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, அதனாலதான் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னும் பேசப்படுதுன்னு சொன்னா, இப்ப அந்த இடத்துல எங்க இல்ல விசுவாசம் இல்லை, காயின் இடத்துல விசுவாசம் இல்லை. காயின் இடத்துல விசுவாசம் இல்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. ஆண்டவர் சொல்லாம சொல்லிட்டார், நாம புரிஞ்சு கொள்ளுகிறோம். அவர் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பார், ஸ்ரீயின் வித்து நாம் மீட்கும் என்பதை அவர் விசுவாசிக்கவில்லை. அப்போ காயின் ஆபேல் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யாரோ சொல்ற சூழல்ல நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழல் நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு காயினுடைய உண்மை ரூபம் தெரியுது, அப்படியே வெளியே வருது. முகநாடி வேறுபடுகிறது, கோபம் வருது. அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டோடைய பிள்ளையா இருந்தா, ஆண்டவர் மேல ரொம்ப நேசிக்கிற பிள்ளையா இருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும் ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கணும், எனக்கு ஆசையா இருக்கு கேட்டிருக்கலாம். அநேகமா அம்மா அப்பா சொல்லி கூட அந்த காணிக்கையை வைக்க காயின் முன் வந்திருக்கலாம். ஆதாம் ஏவாள் இருந்துட்டு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட, அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கூட அவங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அவருடைய முகநாடி வேறுபட்டு கோபம் வந்து என்ன ஆகுது, ஆபேலை கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். கோபம், அந்த முகநாடி வேறுபடுது. டக்குன்னு இப்போ ஒரு நல்ல நாங்க சிரிச்சு பேசிட்டு இருப்போம், டக்குன்னு ஒருத்தர் யாராவது சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் அப்படியே மாறிடும். அதான் முகநாடி வேறுபாடு. நமக்கு சண்டே கிளாஸ்ல ஒரு அழகா ஒரு பாட்டு இருக்கு, கோபம் மிகவும் பொல்லாதது, கோபம் மிகவும் பொல்லாதது, தேவ சாயலை முகத்தில் கெடுத்து விடும், ஆனால் அன்பும் தயவும் மிக நல்லது, மிக நல்லது, மிக நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கும். விபிஎஸ் சாங் இது, 80s விபிஎஸ் சாங் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு கோபம் அந்த இடத்துல வந்திருக்க வேண்டாம், ஆனால் வந்தது. எதனால? சத்ருவினால். நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய காணிக்கை எப்படி இருக்கிறது, ஆண்டோடைய சமூகத்துல நாம் படைக்கிற காணிக்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களா ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம்.
முகநாடி வேறுபட்டவர்களாக நிற்கிறோமா? இல்லை ஆபேலை போல நம்மை தாழ்த்தி அவரோடு கூட இணைந்து உறவாடுகிறவர்களாக, யோவானை போல, ஆபேலை போல நெருங்கி அவரோடு கூட இருதயத்தோடு கூட தொடர்புடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய காணிக்கை நாம் ஏன் செலுத்துகிறோம்? எப்படிப்பட்ட காணிக்கையை செலுத்துகிறோம்? எதற்காக செலுத்துகிறோம்? இன்னும் இன்னும் ஆழமாக இதை குறித்து பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வகுப்பை ஆசீர்வதித்து தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.